எப்போதுமே டிசம்பர் மந்த் ஆனால் இந்த மழை சென்னையை போட்டு தான் தாக்கு 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 தாக்குன்னு தாக்கும். இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக சவுத்து பக்கமும் போயிடுச்சு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த எல்லா பக்கமும் ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பாட்காஸ்ட்டை கண்டிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசியிலேருந்து நிறைய பேர் கேட்பீங்க. சவுத் சைட் பீப்புள்ஸ் நீங்கள் யாரும் கேட்டிங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சேஃபாக இருங்க. நிறைய இடத்துல பார்க்குறேன் கரண்ட் ஒயர் கலந்து தண்ணியில் இருக்குது, அப்படி இப்படி நிறைய நியூஸ் வருது. ஸோ யாருமே வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க. நிறைய இடத்துல ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வீட்டிலே இருங்க. எந்த ஒரு அனாவசியமான தேவையில்லாத வேலைக்காகவும் வெளியில் போகாதீங்க. நான் தண்ணியை பார்க்க போகிறேன், எங்கள் ஆற்றுல அவ்வளோ தண்ணி போகுது, அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியில் போகாதீங்க. சேஃபாக இருங்க. ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. அப்புறம் இன்றைக்கி என்னப்பா பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மைண்டு இருக்குல்ல, மைண்டு சில டைம் நிறைய யோசிக்கும்னா நான் ஓவர் திங்க் சொல்லலை. நம்ம ஒரு விஷயத்தை நம்மளே வச்சு இது இப்படி இருந்தால் என்ன, அது அப்படி இருந்தால் என்ன, நான் சொல்கிறது எப்படின்னா நல்ல விதமாக தான் யோசிக்கும்னு சொல்லுவேன். அதாவது இதை யோசிக்கிறோன்னு சொல்கிறத விட நம்ம கிட்ட நாமளே பேசிக்கிறோன்னு சொல்லலாம். நான் எப்போதுமே என்கிட்ட நானே அதிகமாக பேசிப்பேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். அதே மாதிரி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு தாட்டு எனக்கு வந்துச்சு. இப்படி என்னடா சூப்பரான தாட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ. ஐ எம் அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி, நம்ம இன்ட்ரோவை போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜா கணேஷ், சுரேஷ் அப்படிங்கிற 2 பசங்க கிட்ட போயிட்டு 2 பேக்கில் ஃபுல்லாக பொற்காசு இருக்குது, அதாவது தங்க காசு இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. 2 பேக்கையும் 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை ஊரில் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, நீங்கள் ஊரில் பார்க்குற நல்ல மனிதர்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் இந்த காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வரும்போது கணேஷ்கிட்ட கொடுத்த தங்க காசு அப்படியே இருக்குது. கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கே தவிர மற்ற எல்லா தங்க காசும் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் சுரேஷ் கிட்ட பார்த்தா தங்க காசே இல்லை. கணேஷ் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுப்பா உன்னோட தங்க காசு இப்படியே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ராஜா கிட்ட என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ராஜா நம்ம ஊரில் எல்லாருமே ஒவ்வொரு வகையில் தப்பு பண்ணியிருக்காங்க, எனக்கு யாருக்கு கொடுக்குறதுனே எனக்கு தெரியலை, ஒரு சில பேர் மட்டும்தான் நல்லது பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால் அந்த ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே இந்த பக்கம் சுரேஷ் கிட்ட கேட்டாங்கன்னா, எல்லாருமே ஒரு வகையில் நல்லது பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த பொற்காசுலாம் நேற்று மதியமே முடிஞ்சுது, என்கிட்ட இன்னும் பொற்காசு இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் கொடுத்துருப்பேன், எல்லோரும் ஒரு வகையில் நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம கூட இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற, நம்ம கூட சரி, யாருமே பர்ஃபெக்டாக இருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே நிறைய வகையில் நிறைய விதத்தில் தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பாக நடந்திருப்பாங்க, தப்பு செஞ்சுருப்பாங்க. சில பேர் சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை அந்த நேரத்துக்கு அவங்கள அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனாலையோ இருந்திருப்பாங்க, அப்படிங்கிறதுனாலேயே தப்பு பண்ணியிருப்பாங்க. சில பேர் பாஸ்ட்டில் தப்பு பண்ணியிருப்பாங்க, சில பேர் தப்பு பண்ணாங்கன்னு நம்ம மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதே மாதிரி இருக்கும். பட் தப்பு பண்ண எல்லாருமே தப்பான ஆட்கள்னு இல்லை. தப்பு பண்ண எல்லாருமே ஒரு வகையில் நல்லதும் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஒருத்தங்களை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம தப்பாக பார்த்தா அது தப்பாக மட்டுமே தான் இருக்கும், நம்ம நல்லதாக பார்த்தா அவங்க நல்லதாக இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நம்ம ஒரு விஷயத்தை நெகட்டிவாக பார்த்தா அந்த விஷயம் நம்மளுக்கு நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். அதே விஷயத்தை பாசிட்டிவாக பார்த்தா அந்த விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றது நம்ம டாபிக் இல்லை. ஸோ பேக் டு த டாபிக். ஸோ நம்ம கெட்டதை பார்த்தா அது கெட்டதாக மட்டும்தான் இருக்கும், நல்லதை பார்த்தா அது நல்லதாக மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்படி பார்க்குறோங்கிற விதத்தில் தான் இருக்குது. இல்லை ஒரு சில பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலேயோ கூட கெட்டது பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அந்த கெட்டது பண்ணனால அவங்க கெட்டது மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் முன்னாடி இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே எனக்கு அது பிடிக்காம தான் இருக்கும், அவங்க என்ன பண்ணாலுமே எனக்கு அது தப்பாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த ஹேபிட்டை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க தப்பானவங்க அப்படின்னு இல்லை, அவங்களும் அவங்களுக்குள்ளேயும் நிறைய நல்ல விஷயம் பண்ணி இருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு சூப்பராக புரிகிற மாதிரி சொல்லப்போனால், நம்ம இளைய தளபதி விஜய் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாம், கெட்டதாக இருந்தால் தள்ளி வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்கிறான்னா இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு அவன் கரெக்டானவனா அப்படின்னு நம்ம அவனை
நம்ம இன்னும் டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணாமல் அவங்க சொல்கிற விஷயம் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லெல்லாம் விட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா, இவன் நல்லவன் அதனால இவங்க கூட பேசணும், இவன் கெட்டவன் அதனால இவங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் இல்லாமல் நம்ம எல்லாரையும் நல்ல விதமாக பார்க்குறதுனால நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருக்கூடையும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக நல்ல விதமாக பழகலாம். அவங்களும் நம்ம கூட ரொம்ப நாள் லைஃப்பில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இது ஃபஸ்ட் லெசன். செகண்ட் ஒன் லெசன் அது என்னது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லை, நமக்குள்ளேயும் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் இருப்பான். நம்மளும் நல்லது பண்ணியிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம பாஸ்ட்டில் பண்ண தப்பை மட்டுமே வச்சு நம்ம பாஸ்ட்டில் அப்படி பண்ணிட்டோம், நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு நம்ம பாஸ்ட்டில் அவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், நம்ம பாஸ்ட்டில் இவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கோம், நம்ம பாஸ்ட்டில் இவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்கோம் அப்படின்னு அதையே நினச்சி இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம மேலேயே நம்மளுக்கு ஹேட்ரிசம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும். அந்த செல்ஃப் லவ் இல்லாமல் போக 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 என்ன ஆகும்னா, நமக்கு நம்மளே கெட்டவனாக ஆரம்பிச்சிருவோம். நம்ம என்ன பண்ணாலும் அது அப்படி தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்மளே நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு நம்ம மேலே இருக்க செல்ஃப் லவ் நம்ம கொடுக்காம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ மற்றவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிற மாதிரி நம்ம மற்றவங்ககிட்ட எப்படி ஒரு நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்கள நல்லவங்களாக பாருங்கள், அவங்க பண்ண நல்ல விஷயத்த மட்டும் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி நம்மக்கிட்டையும் நம்மளை நல்லவங்களாகவே நம்ம நினச்சிக்கலாம். நம்ம தப்பு பண்ணியிருப்போம், யாருமே இங்கே தப்பு பண்ணாமல் வளர மாட்டோம், எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம் ஒரு வகையில். பட் நம்ம நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருப்போம். நம்மளோட நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம எடுத்து நல்ல விஷயத்தை மட்டுமே நம்ம யோசித்து நம்ம நடந்துக்கிட்டால் நம்மளோட லைஃப் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்தூசி போட போகிறேன். இந்த கருத்தூசி என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா தான் சரி, அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத தான் அந்த ஹோல் திங்கே இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம நல்லதாக பார்த்தா அந்த விஷயம் நல்லதாக இருக்கும், ஒரு விஷயத்தை கெட்டதாக பார்த்தா கெட்டதாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நல்லதாகவே பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிப்ளைங்கிற பட்டனை கொடுத்து நீங்கள் சொல்லலாம். அப்படி அதே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்களை அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்குறேன். வெயிட் அதுக்கு முன்னாடி என்னோடய பாட்காஸ்ட் இப்போ ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், கூகுள் பாட்காஸ்ட், ஜியோ 7 அப்படிங்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வருது. நிறைய பேர் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் கேட்குறீங்க, பட் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. கேட்குற எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற சூப்பர் டூப்பர் எபிசோடெலாம் உங்களுக்கு வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் கேட்க முடியும். ஸோ அடுத்து உங்களை சூப்பர் டூப்பர் எபிசோடில் பார்க்குறேன். அன்டில் தென் டாட்டா பாய். வரட்டா மாமி.